வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிப்ரவரி 6 வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலைய வந்து தமிழக அரசு செஞ்சிருக்கு. ஆமா. அது கார்ல் மார்க்ஸுக்கு வந்து அரசு சார்பா சென்னையில கன்னிமரா லைப்ரரியில சிலை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் எங்களுக்கு எல்லாமே தோணுது. அந்த சிலையை நீங்க வடிச்சிருக்கிறீங்க. இந்த சிலையை பத்தி உங்களை பத்தி அந்த வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் ஏவா வேலு அண்ணனுக்கு வந்தும் முதல்வருக்கும் நான் முதல்ல அவருக்கு 2 பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கட்சி சார்ந்த சிலைகள், தலைவர்கள், சித்தர்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒர்க்கு வந்து வேலு அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அமைச்சர் அவங்களுக்கு. அதனால இந்த சிலை முதல்ல அறிவிச்ச உடனே முதல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் பண்ணி முதல்ல வா கார்த்தின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு முதல்வர் வந்து மெயினாக ஒரு முக்கியமாக சொன்ன விஷயம், மற்ற சிலைகள் மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டோக் இதில் என்ன இருக்கோ கல் மாதிரி பாறை மாதிரி அதே மாதிரி வேணா இதில் ஒன்று கூட மாறக்கூடாது. இது வந்து முதல்வர் நேரடியாக சொல்லியிருக்காரு கார்த்தி, அதனால நீ தயவு செய்து இதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னோடனே நான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணிலாம் முடிச்சு மாடலாம் அனுப்பியாச்சு. இன்னும் வந்து முதல்வருக்கு அதில் திருப்தி ஆகலை. அது ஏனோ தெரியல, இந்த ஒரு சிலையில மட்டும் அவர் அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அந்த சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் மக்களுக்கோசம் வாழ்ந்த ஒரு போராளின்றதுனால இந்த ஒரு ஈடுபாடா என்னன்னு தெரியல. மறுபடியும் அவர் லண்டன் போன உடனே அந்த முகத்தை பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை மறுபடியும் பண்ணி முகத்தை வந்து மறுபடியும் வேற பண்ணி அதில் ஃபிட் பண்ணது. அதுக்கு முடிஞ்ச எல்லாம் வந்து வெங்கலத்தில் போய் ஒர்க்கெல்லாம் முடியுது, கலர் பண்ணுறோம். கலர் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 நாள் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த கலரை நாங்கள் அனுப்புகிறோம். இல்லை எனக்கு வந்து இதில் திருப்தியாக இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஜெர்மனில் என்ன இருக்கோ அதே மாதிரி வேணும்ன்ட்டு மறுபடியும் அந்த கலரை மாற்றணும். அதெல்லாம் மாற்றி எடுத்துமே வச்சு தான் அந்த ரிசல்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். அதாவது நீங்க மார்க்ஸ் சிலைக்கு முன்னாடி வந்து பெரிய தலைவர்கள் சிலை பண்ணியிருப்பீங்க. இப்பயே வந்து பெரியாரோட சிலை பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி முன்னாடி கலைஞரோட சிலைகள் எல்லாம் பண்ணிருக்கு. ஸோ இந்த சிலைகளுக்கும் மார்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? எல்லா சிலைகளும் வருது, அது வந்து ஒரு சிலையா மட்டும் நான் பார்க்க மாட்டேன். சிலைக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பேன். அவங்க தேச தலைவர்களா, சித்தர்களா, இல்ல ஒரு சாமானிய ஒரு வீட்டுல இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். சுயநலத்துக்கு வாழறவங்களும் பொதுநலத்துக்கு வாழற ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு மார்க்ஸை பத்தி நான் ஒரு யூடியூப்ல நான் செஞ்சுட்டே கேட்கும்போது எனக்கு அப்படியே இதயமே ஒரு மாதிரி ஆச்சு. என்னன்னா, அவங்க மனைவி வந்து பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு பால் ஊட்டும்போது ரத்தம் வருமா. அப்போ எந்த அளவுக்கு வறுமையில அவருக்கு தேவையானது செஞ்சுக்காம இந்த மக்களுக்கோசம், உழைக்கிற மக்களுக்கோசம் பாடுபட்டிருக்காருன்னா, அப்போ அதனுடைய ஒரு வெற்றி வந்து நம்ம அந்த சிலையில தெரிஞ்சுதுன்னு என்னுடைய கருத்து. நான் அந்த முகத்துல தான் பார்த்தேன். இப்போ அவர் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து பல நாடுகள், ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்களையும் நம்மளால மாற்ற முடியாது. இத்தனை கண்ட்ரியை மாற்றி இத்தனை புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயம்லாம் அந்த சிலையில இருக்கு. நான் செய்யும் போதெல்லாம் அதை உணர்ந்து மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் செய்யும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் உணர்வுகள் ஓடும். புரியுது. அந்த ரிசல்ட் தான் இதுல வருதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? யாரும் உங்களை வந்து இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா? 34 வருஷமா இருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் போனால் ரொம்ப படிப்பேன், ஆனால் அதில் ஆர்வம் போகாது, வரையறதா இருக்கும். பெரியவங்களாம் பார்த்து வேலுசாமின்னு ஒரு குரு, என்னோட குரு பேர் அவருக்கா இருப்பாங்க, அவர் தான் அவர் குரு. அவர்கிட்ட இது விட்டோன்னே அவர் ஒரு ஆளாக்கி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்து அப்படியே கற்றுட்டு இதெல்லாம் செஞ்சது தான். ஒரு 44,000 சிலைகள் பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத ஒரு சிலை. நான் இந்த சிலையை வந்து இல்லை அப்படி என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லுவாங்களே, ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் ஒன்று தான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு என்னுடைய மன திருப்தியாக செஞ்சேன்னு சொன்னால் கார்ல் மார்க்ஸ் அவருடைய பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டாச்சுஸில் வந்து அந்த சில இடம் வந்து ரஃப்பாக இருக்கணும், சில இடங்கள் நைஸாக இருக்கணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் மற்ற சிலைகள் வைக்கும்போது எல்லாமே ஒரு ஃபைன் ஃபினிஷிங் வழுவழுன்னு இருக்கணும். அப்படின்னும்போது அதில் எங்களுக்கு மனசு திருப்தி இல்லாமல் சிலதெல்லாம் செய்வோம். அந்த விஷயம் இதில் இல்லை. நம்மளை ஃப்ரீயாக அந்த சுதந்திரம், ஏன்னா அவர் இருக்கும் போதும் அதுக்கு தான் பாடுபட்டாரு. சிலையில எனக்கும் அது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணு. மார்க்ஸ் சிலை வந்து செஞ்சுட்டீங்க. மார்க்ஸ் வந்து லட்சம் மனிதர்களோட நீங்களே அதை வந்து உணர்ந்திருப்பீங்க. ஆமா. தலையை சறக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமோ இல்லாட்டி ஒரு சந்தோஷமோ இருக்கும்ல? நிச்சயமா இருந்தது, நிச்சயமா இருந்தது. ஏன்னா அது மற்ற சிலைக்கெல்லாம் போயிருக்கேன். அது பொதுவாக நான் வந்து சிலை திறப்பு விழா அதுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன் நான். ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்குன்றதுனால போக மாட்டேன். இன்னொன்று வந்து புகழ்ச்சி வந்து மனிதனுடைய கலைஞனுக்கு வந்து கொஞ்சம் ஆபத்து தான். அது உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த அவார்டு வேணும் அந்த அவார்டு வேணும்னு போறாங்க, ஒரு அங்கீகாரத்துக்கு தான், நல்லது தான். ஆனா புகழ் என்ன பண்ணும்னா ஒரு கலைஞனோட அறிவை வந்து மழுக்கும். புரியுது. ஆமா, அது அங்கீகாரம் தானே. இல்ல அங்கீகாரம்ன்றது வேற, புகழ்ன்றது வேற. அதை புரியறதுக்கு ஒரு ஞானம் வேணும்ல. அதெல்லாம் நம்ம அப்ப புத்தர்கிட்ட தான் போனோம். ஆமா, ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே
இப்போ முதல்வராக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜய் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளை யாருமே கொண்டாடுறது கிடையாது. நல்லா இந்த விஷயத்த மைண்டில் வச்சுங்க. நம்மளுடைய வெற்றியை தான் கொண்டாடுறாங்க. கரெக்ட். அப்போ நம்மளுடைய திறமை கலைகளை தான் கொண்டாடுறாங்களே தவிர நம்மளை யாரும் கொண்டாடுறது இல்லை. இதை புரிஞ்சிங்கன்னா நம்ம அடக்கமாக இருப்போம். அப்போ அந்த நம்ம கிட்ட இருக்கிற திறமையை வெற்றி தான் அந்த உலகம் கொண்டாடுறது. அந்த மாதிரி நினைச்சிட்டா, அது மெயினாக கலைத்துறையில் இதை நிச்சயமா நினைக்கணும் எல்லாரும். அப்போ அந்த திரைப்பட விழாவுக்கு போகிறேன். ஏதோ வந்தாங்க, சிலை திறந்தாங்க. இது இல்லாமல் ஏவா வேலண்ணன் வந்து என் மேலே தோல் மேலே கை வச்சுன்னு பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது அதிசயம். இந்த பக்கம் பார்த்தா திருமாவளவன் உட்காந்துருக்காரு, வைகோ அவர்கள் இருக்காங்க. எல்லாம் திருமாவளவன் அவங்க அப்பா சிலையை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கு பாருங்க, பச்சை கலர் போட்டு மூடி எல்லாம் 8 அடி உயரம். அது அவரும் கூப்பிட்டு அதை பற்றி பேசும்போது இவங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏதோ வந்தாங்க போனாங்க. அப்புறம் பார்த்தா திறக்கும்போது அது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம், வந்த தோழர்கள் அத்தனை பேரும் என் கூட நின்று புகைப்படம் எடுத்து அவங்க பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு, அது நான் நினைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஏதோ அப்படி நடந்ததே கிடையாது. அது நிச்சயமா நான் ஒத்துக்குவேன். எல்லா இடத்துக்கும் போயிருங்க, சொன்ன ஒரு சால்வை போடுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் வேற. பொய்யான ஒரு மரியாதை இல்லை. புரியுது. அவங்க புகைப்படம் எடுத்து பொய்யானது கிடையாது. எனக்கு தெரியும் அதெல்லாம். அந்த சில விஷயங்களை உணர முடியாதனால அந்த உண்மையை எதிர்பார்த்தேன். உண்மை இருந்தது. புரியுது. அது சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த சந்தோஷத்துக்கு. எல்லா சிலையுமே வந்து பார்த்த உடனே விருப்போட நமக்கு அட்டாச் ஆகிறது கிடையாது. அப்ப அந்த மார்க் சிலையை பார்க்கும்போது அது ஏதோ ஒண்ணு நமக்கு கடத்துற மாதிரி இருக்கு, அவர் நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு. சிலைக்கு உயிர் கொடுக்கறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உயிர் கொடுக்குதுன்னா அது இயற்கையை தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ. ஓகே. ஏன்னா என்னுடைய சிலைகள் வந்து இப்போ நம்ம பண்றது, நம்ம கம்பெனியில் பண்றதோ, என் கை சார்பில் வந்ததோ நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி, நான் நல்லா இருக்குதுன்றது பொதுவா இருக்கும். நம்மளுடைய சிலையில எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா அதுல உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அதை நான் கவனிச்சிருக்கேன். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க கார்ல் மார்க்ஸ்ல இருந்து? எனக்கே தெரியாம அவருடைய கொள்கையை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேலை செய்யறவங்க அத்தனை பேருமே நான் வந்து சமமா பார்ப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் தெரியுது அவர் எதை வலியுறுத்தினாருன்ட்டு. அதனால ஒரு முறையும் சொல்லுவேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு ஓனரா வேலை எடுக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், அதோட முடியறது இல்லாம உங்களால நான் சம்பாதிக்கிறேன், என்னால நீங்க சம்பாதிக்கிறீங்க, அப்போ நீங்க நானும் சமம் தான் அப்படின்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். இன்னும் அவரை மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை. அவளுக்கு இப்போ முதல்வர் வந்து உங்களை கூப்பிட்டு பேசுறாரு, இல்ல ஏவாவில் அமைச்சர் வந்து உங்களை கூப்பிட்டு பேசுறாரு, அது இந்த சிலை இப்படிதான் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது அவங்க சொல்லியிருந்தாங்களா, இல்லாட்டி நீங்க ஏதாவது நினைச்சு வச்சிருந்தீங்களா? முதல்ல கார்ல் மார்க்ஸ்னே எனக்கு தெரியாது, அவர் சொல்லியாது. 2 முறை என்னை வர சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ அவசர வெளியே போயிட்டாங்க. 3ஆம் நாள் வர வச்சார். போனோம். பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் பண்ணணும் கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்தேன், என்னடா இது ரஃப்பாக இருக்குது அந்த கல் ஸ்ட்ரோக்கு, எப்படியும் இவங்க நைஸாக தான் பண்ண சொல்ல போகிறாங்க அப்படிதான் நினச்சேன். யூஸ்வலான சிலைன்னு. அப்புறம் இந்த ரப்பு என்ன இருக்கோ இதே மாதிரி வேணும் கார்த்திகன்ட்டார். மெயினாக தான். அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். எப்பாடி எனக்கு என்னன்னா இந்த ரஃப் ஸ்ட்ரோக்கில் செய்யணும்னு எனக்கு பல நாள் ஆசை. ஓகே. ஒர்க்கு பார்க்கும்போது ரஃப் ஸ்ட்ரோக் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் கஷ்டம். அதான் கேட்குறேன். ஆமாம், ஒரு விஷயத்துல கட்டுப்படாது, ஆனால் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஆசைப்பட்டதை செய்வோம்ல, பிடிச்சதை செய்வோம்ல, அந்த விஷயம் அதில் வந்து எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். ஆச்சரியமா நிறைய பேர் பார்த்துட்டு கவர்மெண்ட்ல இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ ஒன்று நினைச்சேன், ஓஹோ அப்போ முதல்வர் வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சு செய்கிறாரு ஏதோ ஒன்று. பரவாயில்ல, நம்மளுடைய ஆசை இது மூலயமா நிறைவேறிச்சேன்னு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறிச்சு. என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பும்போது சொன்னேன், ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த சிலையில நிறைவேறிச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, ஆமா இவர் சிலையை நம்ம செய்யணும், அது இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்துல இந்த மாதிரியான ஒரு சிலையை நம்ம வந்து செய்யணும், அப்படி ஏதாவது ஒரு வாழ்நாள் ஒரு அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். அது நிறைய சிலைகள் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு ஏன் அவர் மேல ஒரு ஈர்ப்புலாம் தெரியல. இவரு ஐயா அம்பேத்கர் தான் நான் சொல்ல முடியும். அவரை செய்யணும், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உயரம் இருக்கணும், ஒரு 10 அடி உயரம், உக்காஞ்சிதான் இருக்கணும். அப்ப எப்படி அவர் எழுந்து நின்னாருன்னா 20 அடி இருப்பாரு. அந்த மாதிரி பிரம்மாண்டம். ஒரு சேர்ல, அந்த ஷூல இருந்து, கோட்டுல இருந்து. ஏன்னா ஜென்ரலாவே எல்லாம் முதல்ல ஒரு சிலையில இருந்து மாறுதல் ஏற்படணும். கை நீட்டிட்டு வச்சுட்டா எல்லா இடத்துலயும் அதே மாதிரி வைக்கிறது, அதுவே முதல்ல தப்பு. நீங்க ஒரு சிலை மாற்றம் ஏற்படணும். எவ்வளவோ அவருடைய மாடல் இருக்கு, அவருடைய ஸ்டைல் இருக்கு, அந்த மாதிரி மாத்தணும். சேர்ல உட்காந்துட்டு பண்ணணும். அது நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அதெல்லாம் சொல்றேன்னு இருக்காங்க. ஆனா நிச்சயமா அதை நான் செய்வேன். கண்டிப்பா 10 அடி உயரத்துல செஞ்சு என்னோட ஆசை. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அது இந்த டைம்ல சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் சிலையும் இருக்கு, பீச்சில் அவர் சிலை வைக்கணும்னு ஆசை. மார்க்ஸோட சிலை என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்கேன்? அதாவது அது வந்து வெண்கல சிலை. வெண்கலம் தான். முதல்ல கிளே மாடல் பண்ணிட்டு, அதுல இருந்து பிஓபி டை பண்ணிட்டு, அடுத்தது வேக்ஸுக்கு போயிட்டு, வேக்ஸ்ல இருந்து வெண்கலம் காஸ்டிங் போயிட்டு, அதுக்கப்புறம் வெல்டு கிரைண்டிங் இவ்வளவு வேலைக்கு அப்புறம் தான் அதை நிற்குது. சென்னையில வந்து கன்னிமரா லைப்ரரியில மார்க்ஸோட சிலை வச்சிருக்கிறாங்க.
இப்ப மத்த இடத்துல வச்சிருந்தா கூட அது வந்து எவ்வளவு பொருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அருமையான இடம் அது. ஏன்னா இன்னைக்கு யாரோ சொன்னார், ஒரு பிடபிள்யூ ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, ம், ம், ம். உலகத்துல சில எத்தனையோ லைப்ரரியில இது மெயினா ஒண்ணு அப்படின்னு ஆமா, சொன்னாரு. ஆமா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு லைப்ரரிக்கு வெளியே, அதுவும் அவங்களுக்கு பிடிச்சதே அந்த படிக்கிறது தான். ஆமா. அதுக்கு வெளியே வச்சுட்டு அந்த இடம் தேர்ந்தெடுத்து தான் பெரிய விஷயம். நம்ம ஒரு பீச்சில் வச்சிருந்தாலும் ஒரு பெருமை தான். ஆனா அது எல்லா சிலைகளோட அது சேர்ந்துட்டு இருக்கும். இது ரொம்ப நல்ல அருமையான இடம். நம்ம அதுவும் பிரிட்ஜ் மேல போகும்போது நல்ல பார்வை. ஆமா. சூப்பரா தெரியுது அது. ஆனா தினம் தினம் வேற நிறைய பார்க்க வர பார்வையாளர்கள் மக்கள் வர்ற இடம். அஹ், அஹ், அஹ். இது பொதுவா போற இடத்துக்கும் குறிப்பிட்டு மக்கள் வர்ற இடத்துக்கும் அது வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம். ஆமா, நல்ல இடம், நல்லா அமைஞ்சிச்சு. அது அவருக்கு ஒரு பீடம், அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், கலரு, ஸ்டைல் எல்லாமே அவருக்கு. அங்க நிறைய தலைவர்கள் வந்தாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா, இல்ல யாராவது உங்களை கூப்பிட்டு பேசுனாங்களா? பண்ணாங்க. அங்கேயே சால்வை போடும்போதே வந்து சில தலைவர்கள்லாம் பண்ணாங்க. திருமாவளவன் பண்ணாரு. ம், ம், ம். அப்புறம் வந்து சிபிஎம் சார்ந்த மாநில செயலாளர் அவர் சண்முகம் ஐயா தோழர், ஆமா. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வரும்போது ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது என்னமோ உலக அளவில் வந்து இதை நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி வேற எதுக்குன்னா உண்டா அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா, எதுக்கும் இல்லைன்னா, இது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலக அளவில் இந்த விஷயத்த வந்து இந்த கார்ல் மார்க்ஸை அங்க ஜெர்மனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு நம்ம terrain கனெக்ஷன் பண்ணி ஆமா, பேசுறாங்க, ஆமா, ஆமா. அந்த பெருமைலாம் உங்களுக்கு தான், கரெக்ட். அதனால சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப பேசினாரு. அவருடைய அலுவலகத்துக்கும் வர வச்சு எனக்கு மரியாதை பண்ணாரு. நிச்சயமா வரணும்னு சொல்லிட்டு என்ன உரிமையோட எனக்கு அந்த கண்டிப்பா. அழைப்பை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்லை, இது எல்லாம் உழைச்ச என்னுடைய ஒர்க்கர் எல்லாமே. இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இவர் தான் நம்மளுடைய கம்பெனியோட முக்கியமான ஒரு வேலைக்காரர். வாங்க முன்னாடி. முன்னாடி வாங்க. ஏன்னா அவருடைய சிலையை பண்ணிட்டு அவருடைய கொள்கையை பேசிட்டு அவர் வலியுறுத்தினதே இதுதானே. கண்டிப்பா. ஆமா. ஆமா, எல்லா உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் தான் அவரோட முக்கியமான முழக்கமே. இந்த உருவத்தெல்லாம் வந்து தனித்தனியா இருக்க உருவத்தெல்லாம் உருவாக்குறவர் தான் பித்தளையில அண்ணன். இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் நிக்குதுன்னா அதுக்கு காரணம் இவரு. அதுக்கப்புறம் இந்த உருவத்தை வந்து கார்ல் மார்க்ஸை வடிவமைச்சு வெங்கலத்துல பண்ணது இவரு தேவா. ஆமா, அது வந்து மண்ணு கிளே மாடல்லாம் பண்ணி அதை டை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மெழுகுக்கு எடுத்துட்டு போனது இவர் பேரு அக்பர். அவர் தான் நம்ம இங்க கம்பெனில ஒரு ஆஸ்தான ஒரு வேலைக்காரர். அந்த மண்ணு ஒரு ஆரம்ப கால நிலை மண். இவரை வந்து இப்ப நம்மள மாதிரி ஒரு ஒர்க்கர் தான் அவரு. இப்ப சமீபத்துல கூட அவருக்கு 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி ஊரு. பேரு சரவணன். சரவணன். தோழர்கள் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப. அதாவது மார்க்ஸ் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா எழுந்ததுக்கு நீங்க எல்லாம் தான் முக்கியமான காரணம். ஒரு பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வெறும் செஞ்சதுனால மட்டும் அந்த சிலை வந்துடாது. இவர் டை ஊத்தலாம், அது வராது. இவர் காஸ்டிங் பண்ணணும், இவர் வெள்ளை அடிக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா ஒரு சிலை உருவாகி அங்க போய் நிக்காது. அதனால எல்லாருக்கும் மார்க்ஸோட லைஃப் ஆமா, கூடி கரங்கள் சேர்ந்துதான் வந்து ஆமா சென்னையில மார்க்ஸ் வந்து எழுந்திருக்கிறாரு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி.